சிங்கள படங்கள் கூட இதே சாலிகிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வெளியாகி இருக்கிறது. போர் சூழல் தமிழர்களுக்கு பல வன்முறைகள் நடக்க துவங்கிய காலத்தில் இருந்து கடந்த 10-15 வருடங்கள் முன்பு வரை தமிழகத்திலிருந்து எந்த தயாரிப்பு நிறுவனமும் அவர்களோடு கூட்டு சேர விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய நிறுவனம் இங்கே 300 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்லி தயாரித்த நிறுவனம் இலங்கையில் ஒரு கிளை துவங்கியது. அப்போது அவங்களும் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் படமாக வேணாம், சிங்கள படங்களே பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அப்போ நாங்கள் அதில் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது சொல்லியிருந்தோம், இப்போ ஈழத்து குழந்தைகள் அங்கே இருக்கிற இப்போ டிஜிட்டல் காலத்தில் ஃபிலிம்னா கூட பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து தான் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே படமே தயாரிக்காமல் இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போயாவது நம்ம யாராவது அங்கே வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த ஏக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயக்குநர்களை ஜெனோசனும் சுகீர்தனும் ஒரு கதையை வைத்துக்கொண்டு பல பேர்கிட்ட அணுகிட்டே இருந்தாங்க, இது ஒரு படம் ஆக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணோம். எப்படியாவது இந்த படம் ஆக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் பெரிய கோரிக்கை வைத்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு தலைமையாக ரமணன் அண்ணாவோட இந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஈழ சினிமா இப்போ தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் மாதிரி இல்லாமல் இப்போ பல மொழிகள் இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுது. ஆனால் தமிழ் வந்து இந்தியாவை தாண்டி சிங்கப்பூரில் ஒரு ஆட்சி மொழியாகவே இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இப்படி பல நாடுகளில் இருக்குது. இப்போ தமிழனும் அங்கே இருந்தாவே கலையும் அவர்கள் கூடவே பயணித்தும் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே சினிமா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து படம் எடுத்துகிட்டு சென்சாருக்கு அனுப்புகிறோம். மற்ற நாடுகளில் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை சென்சார் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவங்க ஒத்துக்கிட்ட காட்சிகள் மட்டும்தான் நம்ம படமே எடுக்க முடியும். அப்படி ஒரு காலகட்டம் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுல ஒரு போர் நினைவுகள் பற்றின படங்கள் எடுத்துட்டு இருந்தது போய் அடுத்த கட்ட மறுவாழ்வு கதைகள் எடுப்போம், ரம்மியமான கதைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் அந்த நினைவுகள் வழிகளை மறந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்ல. போறணும் நடந்துடுச்சு, அதையே நினச்சிக்கிட்டு ஒரு துக்க சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதையே நினச்சிக்கிட்டு எவ்வளோ வருஷம் தான் இருக்கிறது, வாழ்க்கை என்பதே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுதானே அப்படின்னு ஒரு ஆசையில் ஒரு வாழ்வியல் கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இயக்குநர்கள் விரும்பினாங்க. அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முதல் பெரிய வரவேற்பும் உதவியும் தயாரித்தும் வந்த ரமணன் அண்ணாவுக்கு என்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாலுமேந்திர சார் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த சீனெல்லாம் அவர்கிட்ட உதவியாளராக இருந்து வாழ்வியல் கதைகள் படுத்து நாங்களாம் ஒரு நாள் இப்படி எடுக்க மாட்டோமான்னு ஆசைப்பட்ட காலங்கள் உண்டு. அவரோட கனவும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து ஈழத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் கடைசி வரைக்கும். எங்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த கனவு அவர் ஆசைப்படியே நினைவானது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். போரை தாண்டின ஒரு கதை, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் நடிகர்கள் எல்லாருமே இப்போ தயாரிப்பாளர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து இருக்கிறாரு, அண்ணன் கயல் வின்சென்ட் அண்ணன் நார்வேலேருந்து வந்திருக்காரு. சுதர்சன் ஈழத்தில் ஒரு கதாநாயகராக உருவாகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு தனி இண்டஸ்ட்ரி, அந்த நாட்டுக்கு படங்களை பார்க்கறதுக்கு நம்ம இவர் இயக்குனர், ஈழத்தின் மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குனர் சோமிதரன் அவர்கள், அவரும் பல வருடங்களாக தமிழில் ஒரு அருமையான ஈழத்து படம் பண்ணணும்னு பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து இந்த படத்தை முந்திக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம ஜெனோசன் அவர்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த படத்தில் இருந்தால் எனக்கு ஈழ சினிமா என்ன ஆனால் பிளாங்காக இருந்துச்சு. எல்லா மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது பக்கத்து ஊரில்ன்ற மாதிரி தான் இருந்தோம். என்னதான் பிரச்சனை, ஏதோ நடக்குதுன்னு. அப்புறம் இந்த கதைகளில் ஒர்க் பண்ணி அவங்க கதைகள் கேட்டு அவங்களோட நிஜ கதைகளை கேட்டதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வந்துச்சு. அதுக்கு வரவேற்பு கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மற்றவங்களும் ஒவ்வொருத்தராக படத்தை பற்றி பேசுவாங்க. நன்றி. வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ஈழமணி திருநாட்டிலிருந்து என்னுடைய தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்துமா கடலிலே இலங்குகின்ற கை போல இருக்கின்ற இலங்கை என்று அழைக்கப்படுகின்ற ஈழமணி திருநாட்டிலிருந்து உலகத்தரத்திற்கு ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே நீண்ட காலமாக சின்ன சின்ன படைப்புகளை செய்து கொண்டிருந்த நாம் எங்களுடைய அன்பு தம்பி சுகிர்தன் அவர்களுடைய கதையை கேட்க நேர்ந்த போது அந்த படத்தை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதற்கு முதலாக நாங்கள் ஈழத்திலிருந்து ஒரு உலகத்தரத்துக்கான படத்தை கொடுப்பதற்கு நிச்சயமாக ஒரு 100 வருட தமிழ் சினிமாவை பார்த்து வளர்ந்த இந்த தமிழ் சமூகம் அந்த கண்ணுக்குள்ளே அந்த காதுக்குள்ளே கேட்ட பார்த்த அந்த சுவைத்த உணர்வுகள் எல்லாம் பதிவாகி ஒரு 3-4 தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடத்தலோடு நாங்கள் உலகம் பூராக இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு சினிமாவையே நாங்கள் ரசித்து வந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் உண்மையிலே என்னுடைய தாயார் தியாகராஜ பாகவதருடைய படத்தை பார்த்திருப்பார். அப்பொழுது அவர் இளம் வயதாக இருந்திருப்பார். திருமணம் முடித்த பின்பு எம்ஜிஆர் சிவாஜி என்கின்ற படைப்புகளை பார்த்திருப்பார். அப்பொழுது நாங்கள் அவர்களுடைய வயிற்றிலே இருந்திருப்போம். அதே போன்று நாங்கள் திருமணமாகின்ற பொழுது அடுத்த கலைஞர்களை பார்ப்போம். இப்படியாக ஒரு இரத்தத்திலே கடத்தப்பட்ட சினிமா தான் தமிழ்நாட்டு சினிமா. அதை பார்த்து வளர்ந்தவர்களுக்கு நாங்கள் அதை தாண்டி ஒரு படைப்பை கொடுப்பது மிகவும் கடினமானது. ஆகவே நாங்கள் முழுமையாக ஒரு உலகத்தரத்துக்கான படத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதற்கு முதலாக அவர் மழைக்கால இரவுகள் என்கின்ற ஒரு குறும்படத்தை எனக்கு நான் கேட்டேன், ஒரு குறும்படம் ஒன்று செய்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னால் எடுப்போம் என்று மழைக்கால இரவுகள் என்ற ஒரு குறும்படத்தை எடுத்து தந்திருந்தார். அதை பார்த்து இந்த படத்தை தயாரித்திருக்கின்றோம். ஒரு ஈழத்திலிருந்து வருகின்ற சொல்லலாம் தமிழ் படத்திலே ஒரு முதலாவது பொருள் செலவிலே பெரும் பொருள் செலவிலே வந்திருக்கின்ற இந்த படைப்பு எப்போதும் எங்களுடைய அந்த தமிழ்நாடு என்கின்றது எங்களோடு இரத்தமும் சதையுமாக கலந்திருப்பதனால் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய கதைகளை எங்கள் வீட்டு ஜன்னல்களால் பார்க்காமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த படத்திலே நீங்கள் ஜன்னலால் பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளே வந்துதான் பார்க்க வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய இயக்குநர்கள். அது உங்களுக்கு புதுமையாக இருக்கும். ஒரு புது இடத்தை நீங்கள் பார்ப்பதாக இருக்கும். உங்களுடைய சக உறவுகள் எப்படி புது இடத்திலே அந்த வாழ்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையிலே நாங்கள் இந்த படத்திலே நடித்த அந்த கலைஞர்கள், பின்னணியிலே வேலை செய்த கலைஞர்கள் எல்லோருமே மிக ஒரு ஒத்துழைப்போடு இதை கேட்டதும் எங்களுடைய வின்சனாக இருக்கட்டும், எங்களுடைய பானுமாமா இருக்கட்டும், அடுத்தது சுதர்சன் போன்றவர்கள் எல்லாரும் மிக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இங்கே வழங்கி இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் எங்களுடைய கலைஞர்கள் இங்கே இந்த படத்திலே நடித்திருக்கின்றார்கள். ஈழக்கலைஞர்கள், அதாவது ஒரு 3 கலைஞர்கள், எங்களுடைய ஐயா நிழல் ரவி அவர்கள், அருள்தாஸ் அவர்கள் மற்றும் பானுமாம் தவிர்ந்த ஏனையவர்கள் எல்லாம் ஈழத்து கலைஞர்களும் புலம்பெயர்ந்த தமிழ் கலைஞர்களும் தான் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த படம் ஒரு பிரபஞ்சம் எங்களிடம் கொண்டு தந்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இணர்ச்சியிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இசையனும் மணிமகுடமாக எங்களுடைய இளையராஜா ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த இசை வெளியீட்டு விழா நேரத்திலே நான் அவர்களுக்கு எங்களுடைய உலகத் தமிழர் சார்ந்த எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த வேளையிலே அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்த படத்துக்கு அவரால் தான் இசை கொடுக்க முடியும் என்பது எங்களுடைய உள்கருத்து. ஏனென்று கேட்டால் நாங்கள் இரத்தமும் சதையுமாக அவருடைய பாடலை கேட்டு வளர்ந்தவர்கள். அதால் எங்களுக்கு அவருடைய இசையை நாங்கள் இந்த படத்துக்கு கேட்டு வந்தோம். அவர் கேட்டுட்டு சரி என்று சொன்னதே ஈழத்திலே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று அடுத்ததாக இந்த படத்தை இயக்குவதற்கு, அதாவது தயாரிப்பதற்கு பெரும் பொருட்செலவு என்பதனால் நாங்கள் ஒரு சாதாரண வெளிநாட்டிலே இருந்தாலும் ஒரு சாதாரண வேலைகளை செய்கின்றவர்கள் தான். ஆகவே எங்களுக்காக
ஒரு துணை தயாரிப்பாளர்களாக வந்த எங்களுடைய அன்பு அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் ட்ரீம் லைன்ஸ் ப்ரொடக்ஷன் இப்பொழுது ஈழத்திலே ஒரு ஸ்டூடியோவை ஆரம்பித்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு துணையாகவும், அதே போன்று விஜய் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினர் எங்களுக்கு துணையாக வந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அன்பு தம்பி விக்கி கனா ப்ரொடக்ஷன் எங்களுக்கு உதவியாக வந்திருக்கின்றார். அதே போன்று அங்கே முதலீட்டாளர்களாக எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு உதவி சேர்க்கின்றார்கள். இந்த வேளையிலே நான் அவர்களை நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களுடைய இவ்வளவு பேர் சேர்ந்தா இந்த படத்தை எடுத்தனீர்கள் என்று உங்களுக்கு தெரியத்தானே வேண்டும். சுவிஸ் நாட்டிலே இம்போர்டாஸ் நிறுவனத்தை வைத்திருக்கின்ற அன்பு அண்ணன் ஸ்ரீதாஸ் அவர்களுக்கும், லண்டனிலே விஜய் ஃபிலிம்ஸை வைத்திருக்கின்ற அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும், அதே போன்று கனா ப்ரொடக்ஷன், அடுத்து சுவிஸ்லே வாழ்ந்து வருகின்ற அன்பு நண்பர் பஞ்சன், சுதா பிரான்சிலே வாழ்ந்து வருகின்றார், குணபாலன் இந்த படத்திலே பிரான்சிலே இருந்து வந்து நடித்திருக்கின்றார். தயாநிதி குணபாலன் என்கின்ற மிக பெரும் நகைச்சுவை கலைஞர்கள் இருவர் பிரான்சிலே இருந்து நடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நார்வேல இருந்து திரு சீலன் அவர்கள் வந்து நடித்திருக்கின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே அவரும் ஒரு முதலீட்டாளர், சின்ன முதலீட்டாளர்களாக எங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். அடுத்து இலங்கையிலே வாழ்ந்து விடுகின்ற அன்பு நண்பன் எனது பாடசாலை நண்பன் ரகுநாதன் மற்றும் கேதீஸ்வரன், அடுத்து குகன் அண்ணா அவர்கள், அன்பு அண்ணா அவர்கள், அடுத்து லைஃப் கன்சல்டிங் கிருஷ்ணா, திரு அண்ணா அவர்கள் மற்றும் அல்ப்ஸ் அரங்காடிகள் நண்பர் நாடக குழு நண்பர்கள், சாமி சன் அண்ணா அவர்கள், சிவகரன் அவர்கள் மற்றும் ஸ்ரீ யசோதா மதிராஜன் அவர்கள், ராஜமோகன் கண்ணன் அவர்கள், அன்றன் பொன்ராஜா அவர்கள் மற்றும் நிறைவு தயாரிப்புகளுக்கு எங்களுக்கு மிகவும் இறுதி கட்டத்திலே துணை நின்ற அன்பு தம்பி கஸ்தூரி பாலு, சந்துரு கிருஷ்ணவேணி மற்றும் வசந்தராஜ் ஆகியோருக்கு இந்த வேளையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் போன வருடம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் பூசையோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3 மொழிகளிலே இந்த திரைப்படம் முழுமையாக முழுமை பெற்று ஒரு இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்றது. இது மிகவும் வேகமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குழுவினர்களுக்கு உண்மையிலேயே அன்பு தம்பி ஜெனோஷன், சுகிர்தன், பின்னணியில் வேலை செய்த தம்பி பிரசாத், எங்களுக்கு எடிட்டர், எங்களுடைய சவுண்ட் மிக்ஸ் எல்லோருடைய பெயர்களையும் என்னால் குறிப்பிட முடியவில்லை. அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு முழுக்க எனக்கு துணையாக இருந்த என்னுடைய அன்பு மனைவி சுகந்தினி அவர்களுக்கும், என்னுடைய பிள்ளைகள் ஓவியன், ஆதியன், இனியன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இதை எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு கொண்டே சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்து திரையிலே உங்களை சந்திப்பதற்காக, திரையரங்கத்திலே சந்திப்பதற்காக காத்திருக்கிறேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நாங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கடலினுடைய இந்த கரையை பலமுறை பார்த்துட்டோம். இந்த படத்தில் அந்த கடலினுடைய அந்த கரையை நாங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கரையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கரை வெறும் செய்திகளாக, கதைகளாக மட்டுமே தெரிஞ்சு கொண்டிருந்த ஒரு காலம் மாறி, இந்த கரையிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த கரை காட்சிகளாக தெரியக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது என்கிற ஒரு புதிய நம்பிக்கையை இந்த படம் கொடுத்திருக்கிறது. நிறைய பேர், இப்போ நான் முதல் சென்னை லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது என்னுடைய படித்த எல்லாருமே ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு மூட்லேயே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் ஈழத்தோட கதைகளை சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அங்கே துப்பாக்கியோடு நிற்பாங்க, 500 மீட்டருக்கு செக் பாயிண்ட் இருக்கும், போலீஸ்காரங்க நிற்பாங்க, குண்டுகள் வெடிக்கும்டா. அந்த கதையினுடைய காட்சிகளை எனக்கு ஒரு காஷ்மீரிக்கு புரிய வைப்பதை விட, அது ஒரு வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு அதை சொல்வதை விடவும், ஒரு தமிழ்நாட்டில் ஒரே மொழியை பேசுகிற தொப்புள் குட உறவாக இருக்கக்கூடிய என்னுடைய சக மாணவர்களுக்கு புரிய வைப்பது மிக மிக கடினமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், எங்களுக்கு மதுரையில் உள்ள ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா போடுறது தெரியுது ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு.
ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு தெரியுது, அங்க இருக்கிற மொழி தெரியுது, அங்க ஒரு ஆட்சி சொல்ற பழமொழி தெரியுது. ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குசினி, அந்த வீட்டினுடைய வாழ்க்கை வந்து தமிழகத்துக்கு காட்சிகளாக தெரியாமல் போய்விட்டது என்றதான் அந்த இடத்துல நான் உணர்ந்த, அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது உணர்ந்த விஷயமா இருந்தது. அந்த நிலை வந்து இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. அதுக்கு ஆன சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய கதைகளை நாம் சொல்கிறது, நான் வந்து முதல் என்னுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது பற்றின என்னுடைய ஆவணப்படம் வந்து 2007 திரையிடப்பட்ட போது அதை பாலுமேந்திரா ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த லைப்ரரியினுடைய படிக்கட்டுகளில் உட்கார்ந்து நான் படிச்சிருந்திருக்கேன். இந்த நூலகத்தினுடைய நூல்களை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது நான் 3ஆம் முறை படம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து ஆக்ஷன் கட்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கு 65 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஈழத்தை பற்றி ஒரு படத்தை கூட நான் எடுக்கவே இல்லை என்ற இதை வந்து நான் அப்போ உணர்றேன் அப்படின்னு என்னை கையை பிடிச்சி அவர் வந்து அழுதுகிட்டே அதை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பிறந்த ஒரு குழந்தை வந்து ஒரு படத்தை எடுத்து எனக்கு காட்டுது அப்படின்னு சொன்னார். உண்மையில இன்னைக்கு அம்மா அவர்கள் வந்தது வந்து ஒரு உணவுபுறமான ஒரு நிலைக்கு என்னை இட்டு சென்றுச்சு. ஏன்னா நான் வந்து மட்டக்களப்பில் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே அந்த பாலுமேந்திரா சார் வீடை தாண்டி போகும்போதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் டைரக்டர் என்ற ஒரு உணர்வு அவர் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவரால் வந்து அந்த படத்தை எடுக்கவே முடியலைன்ற ஆதங்கம் வந்து அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட அந்த படத்துக்கு பிறகு போய் உதவி இயக்குனர் சேரும்போதுமே அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார், என்னால் அதை எடுக்கவே இல்லைண்டு. அப்போ தான் என்னட்ட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீ என்னைக்காவது ஒரு படம் எடுத்தா குறைந்தபட்சம் உடைய முதல் படமாவது ஈழத்து கதை எடுத்துரு, இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நீ வேறொரு படத்தை எடுத்துட்டா அது வெற்றின்னு அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும். இல்லை ஒரு தோல்வி படம் எடுத்தால் அடுத்த வெற்றியை நோக்கி படம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்தின் முடிவில் பார்த்தா நமக்கு வந்து வயசாக இருக்கும், நமக்கு வந்து பல படங்களை தாண்டி வந்திருக்கோம், நம்ம எடுக்க நினச்சா அந்த எங்களுடைய கதையை எடுக்க முடியாமல் போயிருமேன்னு சொன்னார். ஸோ அதனால் நான் என்னுடைய முதல் படம் எங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற படமாக எடுத்தேன். அந்த படத்தில் ஜெனோசன் என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். விக்கி சொன்னது போல் என்னுடைய படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செய்ய ஜெனோசனுடைய படம் எடுத்து அவன் வந்து அதை திரையை கொண்டுறான்னு சொல்கிறது வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கைகள் தான் நமக்கு சொல்லப்படணும் என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து உலகத்தினுடைய இப்போ நம்ம போர்ன்றது வந்து நம்மளுடைய கற்பிதங்கள் வேற மாதிரி இருக்கு. போர்ன்றது வெறும் ரத்தமும் சதையும் மட்டுமே நடக்கிறது தான் போர் வாழ்வியலினுடைய படங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்குள்ளதான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம், அதுக்குள்ளதான் காதல் இருந்தது, அதுக்குள்ள திருமணங்கள் நடந்தது. அந்த வாழ்க்கை, அந்த போருடைய பேக்ட்ராப்ல நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இந்த தமிழ் சினிமா சூழலுக்கு ரொம்ப புதுசான வாழ்க்கை. உலகத்துல வந்து இன்றைக்கு வரைக்கும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு போரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்? உலகத்துல வந்து இன்னைக்கு டாரண்டினோன்னு ஒரு இயக்குனர் வந்து என்றைக்கும் நடந்த யூதர்களுக்கு எதிரான படுகொலைகளை வந்து அவருடைய எல்லா படங்கள்லையுமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த படங்கள் வந்து கமர்ஷியலாக உலகம் ஃபுல்லாகவும் ஓடிட்டு கொண்டே இருக்குது. அவர் இந்த வரலாற்றை இப்படி மாற்றியிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு படம் இருக்கிறாரு, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்ன்னு. அந்த படம் வந்து உலகத்தில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. அப்படின்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து ஏதோ ஒரு சோகமான அல்லது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரிக்குள்ள முடங்கி போகிற ஒரு படமாக வந்து, அல்லது அது ஏதோ அந்த ஈழ சினிமாவை பார்ப்பது என்பதே ஒரு தமிழ் தேசிய கடமையாக அல்லது ஒரு புரட்சியாக உணர்ற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது ஒரு தமிழ் தேசிய கடமையெல்லாம் இல்லை. ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது உலகத்தின் அற்புதமான படங்கள், போர் பேக்ராப்ல வந்த உலகத்தின் அற்புதமான கமர்ஷியல் படங்கள் இருப்பதை போல எங்களுக்கு தமிழ் சூழலில் தமிழர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு கதை களமாக ஈழம் இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் சூழல் அந்த கதை களத்தில் தொடாமல் ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் சூழலில் வந்து நம்ம வந்து வேற ஏதோ ஒரு கொரியன் படத்தினுடைய பாதிப்புலையும் வேற ஒரு ஹாலிவுட் படங்களுடைய பாதிப்புலையும் படம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சூழல்ல நமக்கு சமீபமாக ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கு.
அந்த வாழ்க்கை தமிழகத்தோடையும் தொடர்பு பெற்றிருக்கு. ஈழத்தினுடைய 30 ஆண்டு கால போர் என்பது நிலத்திற்குள் மட்டும் சுருங்கிய போர் அல்ல, அது தமிழகத்தோடும் தொடர்புபட்ட இணைந்த பல கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போரா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த சூழல்ல வந்து இந்த படம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல அது அந்த திணிசாமி அமைச்சர் சொன்னது போல அந்த அந்த இந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கை எனக்கு அந்த அந்த இதில் வின்சென்ட் என்னுடைய படத்துலேயே நடிச்சிருக்காரு. அதில் பிரமாதமான ஒரு 80களின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய அதாவது தமிழ் சினிமா அவரோட கயல் படத்துக்கு பிறகு தமிழ் சினிமா வந்து உபயோகப்படுத்த தவறிய பல நடிகர்கள் ஒருவராக நான் அவரை பார்க்குறேன். அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் தமிழ் சினிமாவில் வெவ்வேறு பாத்திரங்களை அவர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு சரியாக வரலை. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து இந்த ஆண்டிலிருந்து அவருக்கு தொடங்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை அந்த 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 நடிச்சிருக்காங்க. அதே போல் டிஜே பானு அவர்கள் எனக்கு அந்த அப்படியே யாழ்ப்பாணத்தை அந்த ஃபஸ்ட்டு இவங்க அந்த அவங்கள தான் காசு பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய திரைப்பட தொடக்க விழாவில் பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படி ஒரு யாழ்ப்பாணத்து பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. அது வந்து படத்தில் பார்க்கும்போதும் அந்த அந்த எமோஷனில் அந்த அந்த காட்சிகளுக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக அந்த 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 ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த அந்த காட்சியை ஷூட் பண்ண அந்த ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒரு மக்களுக்கு சென்றடையக்கூடிய, மக்களால் ரசிக்கக்கூடிய, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் போர் பேக்ரவுண்டில் ஈழத்தில் உருவாகிற படம்ன்றது வந்து ரொம்ப சோகமாக ஏதோ நம்ம வந்து ஈழ சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்ற இடத்துல இல்லாமல் அது எல்லா படங்களையும் போல் அது ஒரு நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படங்களுக்கான தொடக்கம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஈழத்தில் பல முயற்சிகள் போர் நடந்துட்டு இருக்கும்போதே பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. 1992 உறங்காத கண்மணிகள்னு ஒரு படம் வந்து VHS கேமராவில் எடுத்தாங்க. ஒரு போருக்குள்ள ஒரு நாங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த ஹாலிவுட் சினிமாவை போல் ஒரு 2 போர்க்களத்தில் ரக்கி எடுக்க போகிற ஒரு போராளிகளுடைய பரபரப்பான கதையை வந்து 91, 92 வெறும் VHS கேமராவில் எடுத்தாங்க. ஒரு அற்புதமான படம். ஆனால் அப்போல்லாம் எங்களால் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு இன்றைக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கு எங்கள்கிட்ட கதைகளை சொல்கிறதுக்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சூழலில் பயங்கரமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் இறுகப்பற்றி கொண்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்வோம் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், இயக்குனர்கள், அதுக்கப்புறமா எங்களுடைய நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. அந்தோனி படத்தினுடைய ட்ரெய்லர் அண்ட் இசை வெளியீட்டு விழா எல்லாருக்கும் வந்ததுக்கு. அதாவது ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இது. அப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி, அதாவது இதே பிரசாத் லேபில் நம்மளோட பேனரும் வந்து இருக்குது. அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து உட்கார அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜெனோஷனும் இது பிரசாத் லேபில் வந்து ஒரு புக் லான்ச்சுக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கே உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல அப்போ உட்காந்துருக்கும்போது, அண்ணா பார்த்துக்கண்ணா, இதே இடத்துல ஒரு நாள் நம்ம உட்காந்துடணும் அப்படின்னு சொன்ன, ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதை லான்ச் பண்ணோன்னா பெருசாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை நோக்கி அதை ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நினைக்காத விஷயம் வேணால் நடக்காமல் இருக்கலாம், நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அளவில் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதாவது இலங்கைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு அழகான ஒரு வாழ்வியல் இருக்குது, அங்கே ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது. அங்கே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, சாப்பிட்ற முறையிலேருந்து, சாப்பாட்டு முறையிலேருந்து, ஈவன் சமைக்கிற முறையிலேருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் உலகத்துக்கு காட்டணும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஒரு 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 கவிதை மாதிரி ஒரு விஷயத்த உலகத்துக்கு கொடுக்கணும், ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஜெனோஷன், சுகீர்தன் 2 பேரும் ஒரு அந்தோனி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நான் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டரும் எல்லாருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமணன் அண்ணா அவருக்கும்,
அதுக்கப்புறமா இயக்குனர் சுகீர்தன், அப்புறம் ஜெனோஷன் அவர்களுக்கும், இதையும் தாண்டி என்னுடைய அண்ணா கோ ஆர்டிஸ்ட் கயல் வின்சன் அண்ணா அவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சும் பார்க்கல. அதாவது அண்ணா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற ஒரு கட்டம் வரும் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து சினிமா வாய்ப்பு தேடி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அடைக்கலமாக ஒரு வீடு தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். ஸோ அதனால் அப்படி எல்லாருக்குமே கொடுக்குற அந்த ஒரு நல்ல மனசுனால கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நடக்கும். ஆனால் பயங்கர கோவக்காரர். ஒரு நாளுமே நினைக்கல அண்ணா கூட சேர்ந்து நடிவேன்னு. வந்தால் கூட அந்த வாய்ப்பு அடியே வேணாண்டா, விட்டுறா, ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கரமாக சரியான விஷயத்துக்கு ஒரு 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 கோவம். அவர் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் டெரராக தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டிஜே பானு மேம், ஸோ அவங்களோட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தது ஒரு 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 பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நாள் தொடங்குனதுலேருந்து நாங்கள் முடிகிற வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள், ஐ மீன் எப்போவுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ராஜா சாரோடைய மியூசிக்கை கடந்து தான் நாங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஞானி இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபேன் நான் ராஜா சாரோட. ஸோ அவரை மீட் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். தமிழ் சினிமாவுக்கு என்னோட ஃபேஸும் வந்து புதுசாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும், ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஸோ நல்ல படங்களை நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாமே மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதே மாதிரி அந்தோனி திரைப்படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு. பட் அதுக்கு சாரி. இந்த நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேமரா முன்னாடி நடித்தாலும் இந்த மேடையில் பேசுகிறது ரொம்பவே கஷ்டம் உண்மையாகவே. ஆனால் மேடையில் இருக்கிற நிறைய ஆள் வந்து எனக்கு பிடிச்சி போச்ச ஆள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லாரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார். ஸோ அப்போ கூட ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாரும் இப்போ ட்ரெய்லரில் இருக்கோம், சினிமாவில் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அவங்களெல்லாம் வந்து ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, குட்டி குட்டி பசங்கள் வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஈடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சின்ன ஈடி, அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும். நன்றி. I think everybody did a great performance. What else I can say? Thank you. நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்துருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் பட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்லை, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பொட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோனி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது புற கூல்ஸ் ரேஸ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு.
சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணும்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட ₹1 ₹2 திருடி சினிமா பார்க்க வெளிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறது எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போய்ட்டு 16 வயசில் ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார், எனக்கு நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார், ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை நம்மளுடைய ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில் 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன புடி ₹1000 ₹2000 யூரோ கொடுத்தவன், ₹500 கொடுத்தவனா எல்லாம் தான் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகண்டுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா, அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் அண்ணா பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமென்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராமசாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் ஒரு படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். அப்புறம் யாரை பற்றி சொல்லணுது இல்லை. ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பி நன்றிங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்களில் இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், நீங்கள் ஒரு எழுந்தினில்லைங்க சுகிர்தன், இவருக்கு கொடுப்போன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக்காக இவனுக்கு கொடுக்காது, எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஊரில் இருந்தோ, இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும், ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால், இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியெல்லாம். சரி, இப்படி ஒரு ட்ரெயிலரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி
ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் ஒன்றா நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நடிகர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே குறுகி போய் நிற்கிற அந்தோணி மட்டும்தான் நான். அடே நீ இப்படிலாம் பேசுவேன்னு யோசிக்கிறீங்களாடா? நல்லா பேசுனா சரி. நன்றி. அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே நீங்கள் தான் மெயின் ஆள், எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து எனக்கு துன்பம் பண்ணாலே நீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியாது, தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவரை ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாரும் நான் கெஞ்சி கேட்குற ஆள்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார் போட்டது நல்ல பாட்டாக இருந்தால் தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்களோட பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர், நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷெல்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனம் சொன்னா என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும்போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். பேசினா அப்புறம் அண்ணா கண்டிப்பாக பேசணும். இதில் முக்கியமான ஆள், அவருக்கும் எனக்கும் ஒத்தே வராது, எதுவும் தெரியல. அவரோட ஃபஸ்ட்டு படம் நீலராலேருந்து அவரோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டுமே பக்கபலமாக இருப்பார். என்ன சொன்னால் அவருக்கு கிடைக்கிற படம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். அதுக்குள்ள என்னாவது செஞ்சு இந்த படத்தை கொண்டோன்றக்காண்டி சொல்லி விக்கி அண்ணா, முதல்ல உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். விக்கி அண்ணா வாங்க, முதல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் தான் கூட உங்களோட சண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு எங்களை விட ஈழத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. எங்களை விட என்னை விட உங்களுக்கு அவ்வளோ சினிமா தெரிஞ்சபடியாக தான் நீங்கள் அவ்வளவு கடினமாக எல்லா கெட்ட வார்த்தைகளையும் எல்லா கெட்ட பேரையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு. ஸோ இப்படி ஒரு மேடையில் மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் பயப்படலை. நான் எல்லாம் கோவக்காரன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நியாயமாக இருந்தால் கோபம் வராதுங்க, அநியாயமாக இருந்தால் கோபம் வரும். தேங்க்ஸ் விக்கேனா. அடுத்தது ஜிபிடி தமிழன் எழில் அவர்கள், ஒரு ரேப் சிங்கர், அவரும் ஈழத்து கலைஞர். அப்புறம் விஜிதரன், அவர் ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்டடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு, நிறைய கதை எழுதிட்டுருக்காரு. இவங்க எழுந்திருங்கெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் இப்படி கலைஞர்கள் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் தமிழ், அவர் ஒரு அடுத்த பாக்யராஜா வர்றதுக்கான, பாக்யராஜ் சார் மாதிரி வர்றதுக்கான எல்லாம் இருக்குது. கலை, நன்றி கலை, அங்கே வந்து அவ்வளோ தூரம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மிச்ச கலைஞர்லாம் வர முடியலை. இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தபடியால் சில குறைகள் பேசாமல் விட்டுருப்பேன், யாருக்காக திட்டியிருப்பேன். நான் பெரிய கோபக்காரெலாம் கிடையாது. நாளைக்கு கயல் வின்சன், அந்தோனி வின்சன் கோபக்காரன்னு சொல்லி டைட்டில் போட்டு முடிச்சு விட்றாங்க. நன்றி நன்றி நன்றி.